நண்பர்களே, ஒரு நிமிடம் யோசித்துப் பாருங்கள். ஒரு சாதாரணமாகத் தோன்றும் பெண் எளிய சாடி அணிந்து, தலைமுடியில் கொஞ்சம் எண்ணெய் தடவி, கால்களில் பழைய செருப்பு போட்டுக்கொண்டு காவல் நிலைய வாசலில் நின்றால் யார் அவளை நோக்கிப் பார்ப்பார்கள்? கூட்டம் அவளை ஒரு சாதாரண பெண்ணாகவே நினைக்கும். யாரும் நினைக்க மாட்டார்கள் இந்த பெண் உள்ளுக்குள் எவ்வளவு வலி, எவ்வளவு வலிமை மறைத்து வைத்திருக்கிறார் என்று. ஆனால் அதே பெண் காவல் நிலையத்துக்குள் சென்று துரோகாவின் முன் நின்று மெதுவான ஆனால் உறுதியான குரலில், எனக்கு ஒரு புகார் பதிவு செய்ய வேண்டும் என்று சொன்னால் என்ன ஆகும்? துரோகா அவளை ஏழை என்று நினைத்து அவமதித்து சிரித்து லஞ்சம் கேட்டால் என்ன ஆகும்? அப்போது கூட அந்த பெண் எதுவும் சொல்லாமல் ஒவ்வொரு முகத்தையும், ஒவ்வொரு சொல்லையும், ஒவ்வொரு நடத்தையையும் அமைதியாக நினைவில் வைத்துக் கொண்டிருந்தால் என்ன ஆகும்? அதுவே அந்த சம்பவம் இன்று நான் உங்களிடம் சொல்லப் போகிறேன். இது ஒரு காவல் நிலையம், ஒரு துரோகா, சில அவமதிக்கப்பட்ட பெண்கள் பற்றிய கதை மட்டுமல்ல. இது ஒரு சாதாரணமாகத் தோன்றும் பெண் தன் உண்மையான உருவத்தில் வெளிப்பட்டு முழு அமைப்பின் வேர் குலுங்கச் செய்த அந்த தருணத்தின் கதை. இது நீதியும் பேராசையும் நேருக்கு நேர் மோதிய தருணத்தின் கதை. காவல் நிலையத்தின் வெளியே கடும் வெயில் கொளுத்திக் கொண்டிருந்தது. சாலையில் செல்லும் வண்டிகளின் சத்தம், இங்கும் அங்கும் நின்று தங்கள் வேலையில் மூழ்கியிருந்த மக்கள். அந்த கூட்டத்தில் அமைதியாக ஒரு பெண் காவல் நிலைய கதவின் முன் நின்றிருந்தாள். அவள் எளிய புடவை அணிந்திருந்தாள், கால்களில் பழைய செருப்பு, தலையில் ஆஞ்சல் இழுத்துக் கொண்டிருந்தாள். யாராவது அவளை பார்த்தால், இது ஏதோ ஒரு கூலித் தொழிலாளியின் மனைவி அல்லது ஏழை வீட்டுப் பெண் தன் துயரத்தை எடுத்துக்கொண்டு காவல் நிலையம் வந்திருக்கிறாள் என்றுதான் நினைப்பார்கள். அவள் கண்களில் ஒரு விசித்திரமான அமைதி இருந்தது. ஆனால் அந்த அமைதி உள்ளுக்குள் மறைந்த புயலை மூடி வைத்திருந்தது. அவள் மெதுவான அடிகளுடன் காவல் நிலையத்துக்குள் நுழைந்தாள். பழைய சுவர்களில் படிந்த அழுக்கு, உடைந்த நாற்காலிகள், மேசையின் மேல் சிதறிக் கிடந்த காகிதங்கள், இவற்றை பார்த்தவுடன் இங்கு நீதி அல்ல, அலட்சியம்தான் ஆட்சி செய்கிறது என்பது தெரிந்தது. அறையின் நடுவில் தரோகா தனது பெரிய நாற்காலியில் உட்கார்ந்து விசிறி வீசிக் கொண்டிருந்தான். அவன் முன் சில காவலர்கள் காகிதங்களை புரட்டிக்கொண்டு இடையே சிரித்துப் பேசிக் கொண்டிருந்தார்கள். பெண் மெதுவாக துரோகாவின் முன் சென்று, எனக்கு ஒரு புகார் பதிவு செய்ய வேண்டும் என்று சொன்னாள். துரோகா தலை தூக்கி அவளை பார்த்தான். அவன் முகத்தில் சிறிய சிரிப்பில் அவமதிப்பு தெரிந்தது. மேலிருந்து கீழ் வரை அவளது உடையை பார்த்துவிட்டு உதடுகளை வளைத்து, அட, இப்போ ஏழை பெண்களும் இங்கே புகார் எழுத வர ஆரம்பிச்சிட்டாங்களா? இது ஏதாவது அன்னதானமாச்சா? இங்க பணம் இல்லாமல் எதுவும் நடக்காது. ரூபாய் எடு, அப்பதான் எபார் எழுதுவேன் என்று சொன்னான். அதை கேட்டவுடன் அறையிலிருந்த மற்ற காவலர்கள் சிரித்தார்கள். யாரோ ஒருவர், இவள் நேரா கிராமத்திலிருந்து வந்திருக்கிறாள் போல, இங்க வேலை எப்படி நடக்குது என்று தெரியாது போல என்றார். இன்னொருவர், முதல்ல ஜெபம் சூடு, அப்பதான் பேனா ஓடும் என்று சொன்னார். பெண் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தாள். அவளின் முகம் அமைதியாக இருந்தது. அந்த வார்த்தைகளால் அவளுக்கு எந்த வேறுபாடும் இல்லை போல. ஆனால் அவள் கண்கள் ஒவ்வொரு முகத்தையும், ஒவ்வொரு வார்த்தையையும், ஒவ்வொரு சிரிப்பையும் பதிவு செய்து கொண்டிருந்தது. துரோகா மீண்டும் குரலை கடுப்புடன் உயர்த்தி, என்ன பார்த்துக்கிட்டு இருக்கே? பணம் இருந்தா சொல்லு, இல்லாட்டி இங்கிருந்து போயிடு. இங்க இலவசமா யாரும் தெய்வமாக மாட்டான் என்று சொன்னான். பெண் மெதுவாக, ஒவ்வொரு புகாரையும் பதிவு செய்ய பணம் தரணுமா என்று கேட்டாள். அதற்கு துரோகா முன்னால் சாய்ந்து, உனக்கு என்ன தோணுது? இங்க நீதி தட்டில் போட்டு பரிமாறப்படுது போலையா? இந்த காவல் நிலையம் என்னோடது. யாரு பணம் கொடுப்பாரோ அவரோட வேலை நடக்கும், இல்லாவிட்டா போய் விடுவார்கள் என்றான். பெண் இன்னும் அமைதியாக இருந்தாள். அவள் பார்வை மெதுவாக எல்லா மூலைகளையும் சுற்றியது. மூலைகளில் உடைந்த நாற்காலிகள், சுவர்களில் பழைய போஸ்டர்கள், தரையில் சிதறிய காகிதங்கள் எல்லாம் அவள் கண்களில் பதிந்தது. இது சட்டத்தின் இடமல்ல, பேராசை மற்றும் அகங்காரம் நிறைந்த இடம் என்பது தெளிவாக தெரிந்தது. மீண்டும் காவலர்கள் சிரிக்கத் தொடங்கினர். ஒருவன் கிண்டலாக, அடக்கா, இப்படி செருப்பு போட்டு வந்துட்டே, வயலிலிருந்து நேரா வந்த மாதிரி இருக்கு. இங்கே பெரிய பெரியவங்க பணம் எடுத்து வருவாங்க, நீ எந்த வயலோட மூலிக்கே என்று சொன்னான். அவர்களின் சிரிப்பு மற்றும் கேலிகளுக்கு பெண் எந்த பதிலும் அளிக்கவில்லை. அவள் தலை குனிந்து அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தாள். துரோகா இந்த பெண் பயந்து விட்டாள் என்று நினைத்தான். அவன் மீசையைச் சுழற்றி,
போ இங்கிருந்து, நேரம் வீணாக்காதே. இல்லையென்றால் நகையை அடகு வச்சு பணம் எடுத்து வா. அப்பதான் உன் புகார் எழுதப்படும் என்றான். பெண் ஒரு நிமிடம் ஆழமாக மூச்சு விட்டாள். அவள் கண்களில் சிறிய கண்ணீர் தெரிந்தது. ஆனால் அது அவலத்தின் கண்ணீர் அல்ல. அது உள்ளே மறைந்திருக்கும் குளிர்ந்த கோபம். துரோகா மற்றும் காவலர்கள் புரிந்து கொள்ள முடியவில்லை. அவர்கள் கேலி செய்கிற பெண் யார் என்பதை. வெளியில் சத்தம் கேட்டது. யாரோ வாக்குவாதம் செய்து கொண்டிருந்தார்கள். தரோகா சிகரெட் ஏற்றி, இங்க ஏழைகளுக்கு கேள்வியே கிடையாது, புரிஞ்சுதா? இங்க சட்டம் என் பையில தான் இருக்குது, மிச்சமெல்லாம் நாடகம் என்று சொன்னான். பெண் மெதுவாக தலை அசைத்தாள். அவள் அமைதியாக அங்கிருந்தாள். அவள் உள்ளுக்குள் இந்த ஊழலை மேலும் ஆழமாக உணர்ந்தாள். அவளின் முகம் வேட்டைக்காரன் தனது இரையை கவனிக்கும் போல அமைதியாக இருந்தது. காவல் நிலைய சூழல் அவளுக்கு பயங்கரமான அவமதிப்பால் நிரம்பியிருந்தது. ஆனால் அவளுக்கு அது அவமானமாகத் தோன்றவில்லை. மாறாக, இந்த இடத்தின் துர்நாற்றம் எவ்வளவு ஆழமாக பரவியிருக்கிறது என்று உணர்ந்தாள். அந்த துர்நாற்றமே அவளை இன்னும் வலிமையாக்கிக் கொண்டிருந்தது. அவளின் அமைதி இப்போது ஒரு அச்சுறுத்தலாக மாறியிருந்தது. ஆனால் துரோகா மற்றும் அவனது மனிதர்கள் அதை உணர முடியவில்லை. சில நேரத்தில் ஒரு ஏழை மனிதன் தனது மகனுடன் காவல் நிலையத்துக்குள் வந்தான். அவன் அழுது கொண்டு, சார், என் வயலிலிருந்து யாரோ காளைய திருடிச்சிட்டாங்க, தயவு செய்து என் புகார் பதிவு செய்யுங்க என்றான். துரோகா சினந்து கொண்டு, முதல்ல ரூபாய் வை, அப்பதான் கேள்வி கேட்பேன், இல்லாட்டி போயிடு என்றான். அந்த மனிதன் கெஞ்சினான். ஆனால் துரோகா அவனை தள்ளிவிட்டு வெளியேற்றினான். குழந்தையின் கண்களில் பயம் தெரிந்தது. தந்தையின் முகத்தில் நம்பிக்கையின்மை தெரிந்தது. பெண் இதையெல்லாம் பார்த்தாள். அவளின் கண்களில் குளிர்ந்த அமைதி இன்னும் அதிகரித்தது. இந்த நிலை நீண்ட நேரம் நீடிக்காது என்று மனதிற்குள் உறுதி கொண்டாள். ஆனால் இன்னும் தன் அடையாளத்தை வெளிப்படுத்தவில்லை. கதையின் முதல் திருப்பம் இங்குதான் வருகிறது. ஒரு சாதாரணமாகத் தோன்றும் பெண் அவமதிப்பு மற்றும் அநீதியின் சாட்சியாக அமைதியாக நின்றிருக்கிறாள். வெளியில் அவள் பலவீனமாகத் தோன்றினாலும் உள்ளுக்குள் ஒரு புயலாக மாறியிருந்தாள். அந்த புயல் விரைவில் இந்த காவல் நிலையத்தின் அடித்தளத்தை ஹாவுனுக்கும். காவல் நிலையத்தின் உள்ளே சூழல் மெதுவாக மிகவும் கனமாக மாறி வந்தது. துரோகா தன் நாற்காலியில் அகம்பாவத்தோடு அமர்ந்திருந்தான். காவலர்கள் இங்கும் அங்கும் சுதந்திரமாகச் சுற்றி வந்தனர். முழு காவல் நிலையமும் அவர்களது விருப்பப்படி நடந்தது போல. பெண் இன்னும் அமைதியாக அங்கே அமர்ந்து எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருந்தாள். அவளின் அமைதியை துரோகா அவள் பயந்துவிட்டாள் என்று எண்ணினான். ஆனால் உண்மையில் அவள் கண்கள் ஒவ்வொரு நொடிக்குமான ஒவ்வொரு நடப்பையும் ஒவ்வொரு வார்த்தையையும் உள்ளுக்குள் பதிவு செய்து கொண்டிருந்தது. அவ்வளவு நேரத்தில் காவல் நிலைய வாசலில் இருந்து சில பெண்கள் உள்ளே வந்தனர். அவர்கள் அணிந்திருந்த உடைகள் அசுத்தமாகவும் முகங்களில் கவலை மற்றும் சோர்வு வெளிப்படையாகவும் தெரிந்தது. அவர்களில் பெரும்பாலானவர்கள் விதவைகள். யாரோ ஒருவரின் மாங்கல்யம் கிழிக்கப்பட்டது. யாரோ ஒருவரின் குடும்பம் ஏழ்மை காரணமாக சிதறி போயிருந்தது. அவர்கள் அச்சத்தோடு உள்ளே வந்து துரோகாவின் முன் நின்றனர். ஒரு பெண் நடுங்கும் குரலில், சார், எங்கள் கிராமத்தில் உள்ள கும்பல் எங்கள் நிலத்தை பறிக்க முயற்சி செய்கிறது. நாங்கள் வயலை உழுதிருக்கிறோம். ஆனால் அது அவர்களது உரிமை என்று சொல்கிறார்கள். நாங்கள் புகார் பதிவு செய்ய விரும்புகிறோம் என்று சொன்னாள். துரோகா அவர்களை மேலிருந்து கீழ் வரை உற்று பார்த்தான். பிறகு சிரித்துக்கொண்டு, அடடா, இப்போ இந்த ஏழை பெண்களும் வந்து என்னை போதிக்கப் போகிறார்களா? உங்களுக்கு என்ன தோணுது? நான் இலவசமா புகார் எழுதுவேனா? பணம் இருந்தா வைங்க, இல்லாட்டி இங்கிருந்து போங்க என்றான். அந்த பெண்களில் ஒருவர் பயந்து, சார், நாங்கள் விதவைகள், எங்களிடம் எதுவும் இல்லை, எங்களுக்கு நீதி வேண்டும் என்றார். அதைக் கேட்டதும் துரோகா பெரிதாக சிரித்தான். அவன் சிரிப்பு முழு அறையிலும் ஒலித்தது. அவன் சொன்னான், அடடா, நீதி? இங்கே நீதி விற்கப்படுவதில்லை. இங்கே எல்லாம் பணத்தால்தான் நடக்கிறது. புரிஞ்சுதா? பணம் இல்லையெனில் போங்க. உங்கள் வயலிலும் வீட்டிலும் என்ன நடக்கிறதோ அதை தாங்கிக் கொள்வீங்க. என்னை தொந்தரவு செய்யாதீங்க என்று சொன்னான். அதைக் கேட்டதும் மற்ற காவலர்களும் சிரிக்கத் தொடங்கினர். ஒருவன் அருவருப்பான சிரிப்போடு, அடடா, இவங்க ரொம்பவே அழுதுகிட்டு இருக்காங்க, ஏதோ இவர்களது இரட்சகர் இங்கேயே இருக்கிறார் போல என்று சொன்னான். இன்னொருவன், துரோகா சார், இவர்களுக்கு துணை நிற்கணும்னா இவர்களிடம் வேலை வாங்குங்க, பணம் இல்லையே,
என்று சொன்னான். அறை முழுவதும் அருவருப்பான சிரிப்பு ஒலித்தது. அந்த பெண்களின் முகம் அவமானத்தாலும் கோபத்தாலும் சிவந்தது. ஆனால் அவர்களின் வறுமை காரணமாக அவர்கள் அமைதியாக இருந்தனர். யாரோ ஒருவரின் கண்களில் கண்ணீர் நிறைந்தது. யாரோ ஒருவர் தலையை தாழ்த்திக் கொண்டார். பெண், உண்மையில் ஐபிஎஸ் மேடம், இதையெல்லாம் கவனித்துக் கொண்டிருந்தாள். அவளின் கண்களில் கோபத்தின் இடத்தில் இப்போது ஒரு குளிர்ந்த, உறுதியான மன உறுதி தெரிந்தது. அவள் ஒவ்வொரு நொடியும் உணர்ந்தாள், இது ஊழல் மட்டுமல்ல, மனிதநேயத்தை கொன்றொழிக்கும் செயல். துரோகா அந்த விதவைகளிடம் தொடர்ந்து சொன்னான், பாருங்க, இந்த காவல் நிலையம் என் ஆட்சி. இங்க என் விருப்பப்படிதான் எல்லாம் நடக்கும். யார் பணம் கொடுப்பாரோ அவர்களுடைய புகாரே எழுதப்படும். மற்றவர்கள் இங்கே அழுது கொண்டிருக்கட்டும், எனக்கு எந்த பொருட்டும் இல்லை. ஏழைகளின் புகார்கள் காகிதத்தை வீணாக்க தகுதியில்லாதவை என்று சொன்னான். அதை கேட்டதும் பெண்ணின் உள்ளம் இன்னும் அமைதியாகியது. அவளது இதயம் துடித்தாலும் முகத்தில் எதுவும் தெரியவில்லை. அவளது கண்கள் அந்த ஏழை பெண்களின் துயரத்தை உள்ளுக்குள் இழுத்துக்கொண்டது. அந்த துயரத்தை அவள் உறுதியான மன உறுதியாக மாற்றிக்கொண்டாள். சிறிது நேரத்தில் துரோகா அந்த பெண்களை தள்ளிவிட்டு வெளியேறச் சொன்னான். அவர்களில் ஒருவர் கீழே விழுவதற்கு நெருக்கமாக இருந்தார். வெளியில் தெருவில் மக்கள் நின்று பார்த்து கொண்டிருந்தனர். ஆனால் யாருக்கும் துரோகாவின் எதிராக குரல் கொடுக்க துணிவு இல்லை. பெண் தன் இடத்திலிருந்து தலை தூக்கி துரோகாவை பார்த்தாள். துரோகா இன்னும் அகம்பாவத்தோடு இந்த காவல் நிலையம் அவனது தனிப்பட்ட சொத்து போல நடந்து கொண்டிருந்தான். அவனது மீசை நிமிர்ந்திருந்தது. முகத்தில் பெருமை தெரிந்தது. காவலர்கள் சிரித்தபடி ஒருவருக்கொருவர் சொன்னார்கள், சாரின் ரீச்சே வேற மாதிரி இருக்கு. இங்க வந்தவங்க யாரும் சட்டம் யாருடைய கையில் இருக்கிறது என்று தெரிந்து கொண்டு விடுவார்கள். ஐபிஎஸ் மேடத்தின் மனதில் இப்போது சந்தேகமே இல்லை. ஒவ்வொரு குரலும், ஒவ்வொரு சிரிப்பும், ஒவ்வொரு முகமும் அவள் மனதில் பதிந்திருந்தது. வெளியிலிருந்து வெளிச்சம் சாளரத்தின் வழியாக உள்ளே வந்து அவளின் முகத்தில் விழுந்தது. அவளது நெற்றியில் ஒரு வியர்வை துளி தெரிந்தது. ஆனால் அந்த வியர்வை கோபத்தின் காரணமாக அல்ல, குளிர்ந்த உறுதியின் காரணமாக இருந்தது. அவள் மனதில் நினைத்தாள், இவர்களுக்கு ஏழையின் கண்ணியம் எந்த மதிப்பும் இல்லை. இவர்களுக்கு நீதி என்பது ஒரு சலுகை மாதிரி. ஆனால் இந்த நாடகம் நீண்ட நாள் நீடிக்காது. இவர்கள் மறந்துவிட்டார்கள், இந்த நாடு இன்னும் சட்டத்தால்தான் நடக்கிறது. ஒரே துரோகாவின் பையால் அல்ல. அறையில் ஒரு விசித்திரமான அமைதி நிலவியது. விதவைகளின் அவமானம், துரோகாவின் அகங்காரம், காவலர்களின் சிரிப்பு, இவை அனைத்தும் அந்த பெண்ணின் கண்களில் பிரதிபலித்தன. அந்த அமைதி விரைவில் புயலாக மாறப்போகிறது. அந்த பகுதியில்தான் கதை இன்னும் ஆழமானதாகிறது. இங்கிருந்து இது ஒரு புகார் அல்லது அவமானத்தின் கதை அல்ல. இப்போது இது நீதி மற்றும் அநீதிக்கிடையிலான போராட்டமாக மாறுகிறது. ஐபிஎஸ் மேடத்தின் முகம் அந்த போராட்டத்தின் முதல் முனைப்பாக மாறப்போகிறது. காவல் நிலையத்தின் சூழல் மெதுவாக மிகவும் கனமாக மாறியிருந்தது. வெளியில் சூரியன் மறைந்து கொண்டிருந்தது. சுவர்களின் மேல் இருளின் நிழல்கள் பரவத் தொடங்கின. ஆனால் உள்ளே துரோகா மற்றும் அவன் காவலர்கள் இன்னும் அதே அகந்தையிலும் சிரிப்பிலும் மூழ்கியிருந்தனர். அவர்கள் அவமதித்துக் கொண்டிருக்கும் அந்த பெண் முழு காவல் நிலையத்தின் முகத்தையே மாற்றப் போகிறாள் என்பதை அவர்களுக்கு சற்றும் தெரியவில்லை. பெண் திடீரென தன் துப்பட்டாவின் கீழிருந்து பாக்கெட்டில் இருந்த மொபைலை எடுத்தாள். அதில் ஒரு பெரிய சத்தம் ஒலித்தது. அவள் கால் எடுத்தவுடனே வெளியே சைரன்களின் சத்தம் கேட்டது. காவல் நிலைய வாசலில் போலீஸ் வாகனங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக வந்து நின்றன. அவற்றின் டயர்களால் எழுந்த தூசிப் புயலும் சைரன்களின் சத்தமும் சூழலை முற்றிலுமாக மாற்றியது. உள்ளே இருந்த காவலர்கள் கதவின் பக்கம் அதிர்ச்சியடைந்து பார்த்தனர். தரோகாவும் பதறி நாற்காலியில் இருந்து எழுந்தான். அவன் கண்களில் முதல் முறையாக பயத்தின் சின்னம் தெரிந்தது. சில நொடிகளில் எஸ்பி சார் மற்றும் கலெக்டர் சார் உள்ளே வந்தார்கள். அவர்களுடன் மாவட்டத்தின் பல உயர்ந்த அதிகாரிகளும் இருந்தார்கள். அனைவரின் பார்வையும் இதுவரை எளிய புடவையில் அமைதியாக அமர்ந்திருந்த அந்த பெண்ணின் மீது விழுந்தது. பெண் மெதுவாக தலையை உயர்த்தி துரோகாவின் கண்களில் நேராக பார்த்தாள். அவளது கண்களின் குளிர்ந்த ஒளி ஒரே நொடியில் துரோகாவின் அகந்தையை சிதைத்துவிட்டது. அவள் குரலை உயர்த்தாமல் சொன்னாள், நீ நினைத்தாயா நான் ஒரு ஏழை பெண் என்று? என்னை தள்ளி என்னிடமிருந்து பணம் கேட்டு அவமதிக்க முடியும் என்று? ஆனால் இன்று உண்மை தெரியவரும். இன்று இந்த பெண் ஐபிஎஸ் அறையில் ஒரு அமைதி நிலவியது. காவலர்களின் முகத்தில் இருந்த சிரிப்பு மறைந்தது. துரோகாவின் முகம் வெண்மையாக மாறியது.
அவனது மீசை தளர்ந்து விட்டது. எஸ்பி சார் சைகை செய்தார். உடனே 2 காவலர்கள் முன்னே வந்து துரோகாவை பிடித்தனர். அவனுக்கு எதிர்க்க துணிவு இல்லை. அவன் வியர்வையில் நனைந்து, ம மன்னிச்சுடுங்க மேடம், எனக்கு தெரியாது என்று முணுமுணுத்தான். ஐபிஎஸ் மேடம் குளிர்ந்த குரலில் சொன்னாள், மன்னிப்பு? நீ நீதியை வியாபாரமாக விற்றிருக்கிறாய். ஏழைகளின் மரியாதையை மிதித்திருக்கிறாய். உனக்குப் போல் இந்த காவல் நிலையம் ஒரு சந்தை, மக்கள் வாடிக்கையாளர். ஆனால் இன்று உன் சந்தை மூடப்படும். காவலர்கள் துரோகாவுக்கு கைப்பிடி போட்டு வெளியே அழைத்துச் சென்றனர். வெளியே நின்ற கூட்டம் இதையெல்லாம் பார்த்தது. சில நேரத்திற்கு முன் அமைதியாக இருந்தவர்கள் இப்போது முகத்தில் நம்பிக்கையின் ஒளி தெரிந்தது. மற்ற காவலர்கள், துரோகாவுடன் சிரித்தவர்கள் இப்போது நடுங்கினர். அவர்களது கண்களில் பயம் தெரிந்தது. யாரோ ஒருவர் தலையை குனிந்தார். யாரோ ஒருவரின் கைகள் நடுங்கின. ஐபிஎஸ் மேடம் உடனே அந்த ஏழை பெண்களை உள்ளே அழைத்தாள். சில நேரத்திற்கு முன் துரோகா தள்ளிவிட்டவர்களை. அவர்களின் கண்களில் கண்ணீர் இருந்தது. ஆனால் இப்போது அந்த கண்ணீரில் அவலமில்லை, நிம்மதியின் ஒளி இருந்தது. ஐபிஎஸ் மேடம்தானே நாற்காலியில் அமர்ந்து, உங்கள் புகாரை சொல்லுங்கள், இன்று உங்கள் குரல் கேட்கப்படும் என்றாள். அவள்தானே பேனா எடுத்து எழுதத் தொடங்கினாள். விதவைகள் தங்களது துயரங்களைச் சொன்னார்கள். நிலத்தை பறிக்க முயற்சி, அவமதிப்பு, கும்பல்களின் அத்துமீறல். ஐபிஎஸ் மேடம் ஒவ்வொரு சொல்லையும் எழுதியவள், இன்று முதல் இந்த காவல் நிலையம் ஏழைகளின் குரலைக் கேட்கும். இங்கே பணம் இல்லை, நீதிதான் ஆட்சி செய்யும் என்றாள். கூட்டத்தின் நடுவில் இருந்து ஒரு குரல் எழுந்தது. இப்போதுதான் உண்மையிலேயே இந்த காவல் நிலையம் சட்டத்தின் கோயிலாக மாறியுள்ளது. ஐபிஎஸ் மேடம் ஆழமாக மூச்சுவிட்டு சுற்றி பார்த்தாள். இதுவரை ஊழலுக்கும் அவமதிப்புக்கும் சாட்சி இருந்த சுவர்கள் இப்போது புதிய தொடக்கத்துக்குச் சாட்சியாக மாறின. தரோகாவின் நாற்காலி காலியாக இருந்தது. அதில் இப்போது நீதியின் பேனா ஓடிக்கொண்டிருந்தது. பெண் ஐபிஎஸ் மேடம், அவள் உள்ளுக்குள் உணர்ந்தாள், இன்று இந்த வெற்றி அவளுடையதல்ல. அது அந்த விதவைகளின், அந்த ஏழை விவசாயியின், தன் அப்பாவுடன் அழுத அந்த குழந்தையின் வெற்றி. இன்று அவர்களின் அவமானம் தீர்க்கப்பட்டுவிட்டது. இந்த காவல் நிலையத்தின் ஒவ்வொரு கல்லும் சட்டத்தின் உண்மையான முகத்தைக் கண்டது. அமைதியானது, ஆனால் கடுமையானது. கூட்டம் மெதுவாக கைதட்டத் தொடங்கியது. கிராமப் பெண்கள் ஐபிஎஸ் மேடத்தின் கால்களை தொட விரும்பினர். ஆனால் அவள் தடுத்தாள். நீதி ஒருவருக்கே அல்ல, இது அனைவரின் உரிமை. அவளது குரல் முழு காவல் நிலையத்தில் ஒலித்தது. ஒவ்வொரு மனதிலும் பதிந்தது. அந்த நொடியில் ஒரு புதிய வரலாறு எழுதப்படுகிறது போல தோன்றியது. எளிய உடையில் வந்த ஒரு பெண் முழு அமைப்புக்கும் கண்ணாடி காட்டிய தருணம் அது.